சந்திரனுடைய வீடு. அதனால் இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம்லாம் வரும். நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க கடகம். ஆலங்குடி குருஸ்தலம் ரொம்ப முக்கியம். கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். கடகத்துக்கே நல்லது நடக்கிறது வேற, கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லது. ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்கணும் கடகம். இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அதை விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்ல வாய்ப்பு போய்டும். அதே போல் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியாருக்கு ரொம்ப நாளாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்களுக்கு தொழில் கிடைக்கும், அவங்களுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கும், வீடு கிடைக்கணும், அது கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். யாருக்கு? கடகத்துக்கு. அதே போல் அப்பா வழி, அம்மா வழி இருந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்காரர்கள். அதில் ஒரு தொந்தரவும் கிடையாது. தனிப்பட்ட செல்வாக்கு நிறைய ஏற்படக்கூடிய ராசியில் கடகம் வரும். யோகமும் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய மாற்றம். தெய்வீக வழிபாடு அதிகமாக ஏற்படுத்துவாங்க. அதில் ஆலங்குடி போயிட்டு வர்றது அவங்க வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன்னா அடுத்த 12 வருஷத்துக்கு ஆகும். இதே மாதிரி குரு பயிற்சி வர. அதுக்கப்புறம் உங்கள் தலையெழுத்து. கடகத்தில் இருக்கக்கூடிய இளம் வயதினர்களுக்கெல்லாம் ரொம்ப பேர் புகழ். அவங்க நினைத்து பார்க்காத ஒரு நல்லதெல்லாம் நடக்கும். நினைத்து பார்க்காத ஒரு லெவலுக்கு அவங்களை வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். கடகம் என்றாவே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ஸ்டெப் இருக்கும், அடங்காது. அதில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கடகராசிக்கு ஆலங்குடி போகணும்.